வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த ரெண்டு முக்கியமான விஷயமும் இன்னைக்கு 3 பேர் வீட்டுக்குள்ள யார் யார் வரப்போறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் நானா கெஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3 பேரை ஃபர்ஸ்ட் பத்தி பார்த்துடலாம். ஒன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க, ஜோவிகா வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. இன்னைக்கு அர்ச்சனாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான நாளா தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க அம்மா ரிவ்யூ பண்றது பார்த்திருப்பீங்க. அப்போ பொண்ணு உள்ள வராங்களா, என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அர்ச்சனா ஆல்ரெடி டார்கெட் பண்ணுன்ற மாதிரி ஒரு கூட்டணியே செயல்பட்டு இருக்கு அப்படின்றது விக்ரமே வந்து சொன்னார். நான் அட்டாக் பண்ணலான்ற மோட்ல தான் வந்தாங்க. ஒருவேளை இவங்க ஜோவிகா வந்தா எந்த அளவுக்கு ஒரு அட்டாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னால் யோசிக்க முடியுது. ஜோவிகா ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிக்சன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மூணாவது ரவீனா. இந்த 3 பேர் தான் என்னோட கெஸ்ட்ல இருக்குது. மத்தவங்க யாருமே என்னால கெஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்ற பாத்தீங்கன்னா யுகேந்திரன் வரமாட்டாரு. ஆனா இது அன்னபாரதியும் வரதுக்கான சான்ஸ் இல்ல. அதே மாதிரி கானாபாலா வரதுக்கான சான்ஸ் கம்மியா இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது இவங்க 3 பேர் விசித்ரா மேமும் பூர்ணிமாவும் வரமாட்டாங்க. போன வாரம் எலிமினேட் ஆனதால அவங்க உள்ள வரதுக்கான சான்சஸ் கம்மி. அந்த வகையில் இந்த 3 பேர் தான் ரிமைனிங் இருக்கிறதால அந்த 3 பேரை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது மொதல் விஷயம். பட் இன்னைக்கு ரொம்ப கடினமான நாளா தான் அர்ச்சனாக்கு இருக்க போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு கண் கூட தெரியுது. என்ன நடக்குது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, தினேஷ் வந்து ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா கூட நடந்த இஷ்யூவை, போன வாரம் நடந்த விஷயம்லாம் பொருளை பேசும் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த வாங்கி வச்சிருந்தாருல கூல் சுரேஷ், அங்க போயிட்டு ஒரு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் பண்றாரு. அர்ச்சனா வந்து அப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு இது பண்ணுவாங்கல்ல, சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்கல்ல, ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்றன்ற பேர்ல மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு தினேஷ். தினேஷ் எடுத்து வச்ச பாயிண்ட்லாம் ஓகே, இதெல்லாம் கரெக்டா பாயிண்ட் அட்ரஸ் பண்றீங்க, இதெல்லாம் சொல்றீங்கன்னு இருந்தாலுமே நீங்க பின்னாடி வரும்போது அந்த மார்க்கிங் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களோட டிராபேக்கும் உங்களோட மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஆல்ரெடி பொருளை பேசுறது தப்பு, ஓகேவா? இந்த வீட்டுல எல்லாரும் ரெகுலரா பேசுறாங்கன்னு வச்சுங்க, அது கண்டென்ட்டும் இல்லைன்னு போது இதான் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல தள்ள போறீங்க, அதை பேசுறீங்க. ஆனா டெய்லி இதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் வந்து யாரு தினேஷ் இதுல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணி அர்ச்சனா இப்படி பண்ணி அங்க உட்காந்து ஸ்கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்குதுன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்குது. தினேஷ் சார், இது போக போக உங்களுக்கு மைனஸா தான் போயிட்டு இருக்குது அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் ஓகேவா? மூணாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஆர்ஜே பிராவோ மற்றும் விஷ்ணுவோட கான்வர்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷனுங்க. நான் பார்த்த வரையுமே எனக்கு வீட்டுக்குள்ள வந்த கெஸ்ட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஆர்ஜே பிராவோ தான். எல்லாருக்கிட்டையும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ், இந்த நெகட்டிவே ஸ்ப்ரெட் பண்ணலங்க. பாசிட்டிவா இருக்கு, பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி அந்த பாசிட்டிவா பேசின விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு உட்காந்து நைட்டு விஷ்ணுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க செமையா. வந்து விஷ்ணு, இதுக்கெல்லாம் நீ புலம்பாத, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாத, இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏன் சொல்றேன்னா, நான் 30 நாள் இருந்துட்டு போனேன், நான் வெளியே போயிட்டு எனக்கு ஒரு நல்ல லைஃபும் கிடைச்சது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் வெளியே போய் நான் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா அது அப்படி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அங்க போர்டில் வந்து மாயா பூர் இவங்கெல்லாம் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு சிரிச்சாங்களே, அந்த இஷ்யூ வந்து எனக்கு அந்த இடத்துல ஆக்ரோஷமா கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா நான் கேட்கல. ஆனா இங்க கேட்காம நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே மக்களுக்கு தெரியும், உண்மையா பொய்யான்னு மக்களுக்கு தெரியும், நான் விட்டுட்டேன். இன்னொன்னு அந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்க வேணான்றதுக்காக நான் சைலண்ட் ஆயிட்டேன். இந்த 2 காரணத்துக்காக உட்கார்ந்துட்டேன். பட் என்ன தெரியுமா நடந்தது, அது எனக்கு டிராபேக்கா அமைஞ்சிருச்சு. அதை நினைச்சு நான் இப்ப ரிக்ரெட் பண்றேன். அதை நான் கேட்டிருக்கணும், வெளியே அப்படி போயிடுச்சு. நான் இப்படி ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணேன், பட் இருந்தாலும் அதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும் போல, இப்படின்ற மாதிரி ஒரு முத்திரைய மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பிராவோ வந்து அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் விஷ்ணு எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவங்க அப்படிதான்டா பண்ணுவாங்க, நீ பண்ண மெக்கானிசம்ன்றது ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, நானும் இப்படிதான் கேம் விளையாடிட்டு இதெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். பட் என்னோட நான் ஒரு வெற்றி டிக்கெட் டு ஃபினாலே வாங்கின வெற்றியுமே அவங்க உட்காந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மன்மதன் இந்த மாதிரி உட்காந்து கலாச்சிட்டு இருக்காங்க. அதுதான்டா அவங்க, நான் தான் இது. நான் என்ன பொறுத்தவரையும் நான் கேமை ஜென்யூனா விளையாடி இருக்கேன், ஜெயிச்சிருக்கேன். அதுல வந்து மத்தவனோட வெற்றி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாம அவங்க ஒரு விஷயம் பண்றதெல்லாமே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. பட் நான் அவங்களை கண்டுக்காம நான் யாருன்றதை நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரோட தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பிராவோ சொல்றாரு, இங்க பாரு, வெற்றியோ தோல்வியோ, நீ டைட்டில் வின் பண்ணணும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு 2 பேர் தாங்க இருக்கு. ஆனை பொறுத்தவரையும் ஒரு பாய்ஸ்ன்னு வந்துட்டா நீ வின் பண்ணும், பெண்கள்னா அர்ச்சனா வின் பண்ணும். இவங்க 2 பேர் தான் என்ன பொறுத்தவரையும் டைட்டில் வின்னர்ஸ், வேற யாருமே கிடையாது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் அப்படின்றது ஆர்ஜே பிராவோ சொல்லிட்டார். பெண்கள்னு வந்தா அர்ச்சனா வின் பண்ணும், ஆண்கள்னு வந்தா இவங்க தான். இதுதாங்க உண்மை. உண்மையா உட்காந்து வெளியே பாக்குறவங்களுக்கு எது உண்மைன்னு தெரியும். ஏன்னா குரூப்பிசமா உட்காந்துட்டு குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வந்து ஒருத்தனை அடிக்கணும்னு பிளான் பண்றாங்க பாரு, அதெல்லாமே போய் நடுநிலையா இருந்து பாக்குறவங்களுக்கு யார் உண்மையா இருக்கா யார் பொய்யா இருக்கான்றது தெரியும். அது ஆர்ஜே பிராவோ கிளியராவே தெரியும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிருக்கு, வெளியே போய் இன்ஃபர்மேஷன் பார்த்தவங்களுக்கு கிளியரா தெரியுது. அதான் சொல்றாரு. டைட்டில் வின் பண்ணலனா கூட பரவாயில்லடா, பிரச்சனை இல்லை, நீ வின் பண்ணணும்னு ஆசை, பட் பண்ணலனாலும் ஃபீல் பண்ணாத. 102 நாள் வந்திருக்கடா, அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் கிடைக்கும், நீ ஃபீலே பண்ணாதன்ற மாதிரி ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீக்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் சொன்னது ஒரு 2-3 ஹைலைட்ஸ் தான். இதுவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததால் நான் ஹைலைட் மென்ஷன் பண்ணேன். பட் எனக்கு ஆர்ஜே பிராவோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த கேம் விளையாடும்போது நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், இன்னையா அப்படி பண்றான்ட்டு. பட் இப்போ வந்திருக்கும் போது அந்த வீட்லயே நெகட்டிவா இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறது எனக்கு ஒரு பாசிட்டிவா ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க.